ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டேஸ்டான இட்லிக்கெல்லாம் சிகப்பு சட்னி, தக்காளி சட்னி எப்படின்றத தான் இன்றைக்கி வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். வெங்காயம் எடுத்துக்கலாம், நல்லா ஒரு 250 கிராம் தக்காளி எடுத்துக்கலாம். பூண்டு காரத்துக்கு கலர் நம்ம இந்த மாதிரி காஷ்மீர் சில்லி எடுத்துக்கினா தான் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். காரத்துக்கு ரெகுலராக வீட்டு மிளகாய் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக ஆட்டிக்கலாம். நமக்கு காஷ்மீர் சில்லி போடுறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. தாளிச்சிக்கலாம், பாத்திரம் வச்சுக்கலாம், பாண்டல் எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதையே விலையை சேர்த்திடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அரைச்சி தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்க விடலாம். பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்க விடணும். நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா டேஸ்டான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் சிம்மில் வச்சு. என்னோடய ஸ்டைலில் தள்ளுவண்டி ஸ்டைல் கார சட்னி, சிகப்பு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் அணைச்சிடலாம். உடனே நான் என்ன தான் நம்ம இட்லி சட்னி சாம்பார் செஞ்சாலும் 2 விதமான சட்னி 3 விதமான சட்னி எதிர்பார்க்குறவங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அடுத்தது புதினா துவையல். பாண்டில் வச்சுக்கலாம். புதினா துவையலுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வாசனைக்கு சீரகம், பூண்டு 4 பல்லு, கொஞ்சமாக கொத்தமல்லி, தனியா, 1 ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மிளகாய். கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவேன். நான் 5 மிளகாய் எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், குட்டி குட்டியாக 3 தக்காளி நல்லா வணக்கிக்கலாம். நல்லா ஒரு 3/4 கட்டு போல் புதினா, ஒரு புதினா போட்டது அளவுக்கு கொத்தமல்லி தழை 2மே சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், வணங்கினா கொஞ்சம் தான் வரும். நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பச்சை வாசனை போகிற அளவு வணக்கி எடுத்துக்கலாம்.
கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். தேவைக்கு உப்பு, நமக்கு கொத்தமல்லி புதினா நல்லா வணங்கிருச்சு. ஸ்டவ் அணைச்சிடலாம். ஆற வச்சு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. புதினா துவையல், புதினா கொத்தமல்லி துவையல் ரெடி. சிம்பிளாக ஒரு தாளிப்பு என்னோடய ஸ்டைலில். புதினா துவையல், சட்னி துவையல் எதனாலே சொல்லலாம். புதினா சட்னியும் ரெடி, சிகப்பு சட்னியும் ரெடி என்னுடைய ஸ்டைலில். ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. சாப்பிடலாம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். க்ரீன் சட்னி ரெடி, ரெட் சட்னியும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பாய். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.